தங்கையின் கேள்வின்ற நிகழ்ச்சி மூலமாக வாலிபர்களாகிய உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்பயும் நம்ம கூட பேசுறதுக்காக யமுனா வந்திருக்காங்க. வாலிபர்களாகிய உங்க சார்பாக ஒரு சில கேள்விகள அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, இப்பயும் இந்த வாலிபர்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. கட்டாயம் கேளுங்க பிரீஸ். அக்கா, பொதுவாவே வாலிபர்கள் படிச்சு முடிச்சோனே ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்து எப்படியாவது உயர்ந்த ஸ்தானத்துக்கு சீக்கிரமா வாழ்க்கையில வந்துரணும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கக்கா. இந்த சொசைட்டில நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சீக்கிரமா உயர்ந்த பதவிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆசைகள், எண்ணங்கள் சரியாக்கா? அதாவது டைம்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு 40 வயசு, 50 வயசுக்கு மேல உயர்ந்த ஸ்தானம்லாம் வேணாம். யங் ஸ்டேஜ்லயே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அத குறிச்சு நீங்க என்னக்கா நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற கேள்வி என்னன்னா, சீக்கிரத்திலே நான் பெரிய ஆள் ஆகணும். ஆமாக்கா. எல்லாராலையும் அறியப்படுற ஆளா இருக்கணும். ஆமாக்கா. சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட நான் சின்ன வயசுலயே வரணும் ஆமாக்கா. அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அது சரியான்னு கேக்குறீங்க. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்கள், உயர்ந்த நோக்கங்கள் நமக்கு இருக்கிறது தப்பே இல்லை. உயர்ந்த நோக்கங்கள் நமக்கு வேணும், கட்டாயம் வேணும். ஆனா வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பொறுப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த சின்ன இளம் பிராயத்துல நம்முடைய வளர்ச்சி, அதாவது உலகம் என்ன, மனிதர்கள் எப்படி, நம்ம உயர்ந்த இடத்துக்கு வந்தா எப்படி நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம், வேதத்தின்படி ஒரு அறிவு அதெல்லாம் இல்லாமையே உயர்த்தப்படும் போது சீக்கிரத்துல பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரீஸ். நான் உனக்கு பைபிள்ல இருந்தே ஒரு சம்பவத்தை சொல்றேனே. இஸ்ரவேல்ல முதல் 3 ராஜாக்கள் யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் சவுல், ஓகே, செகண்ட் தாவீது, மூணாவது சாலமோன் இல்ல. சரி, இதுல சவுல் ஒரு நல்ல ராஜ்யபாரம் பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. தாவீது சூப்பரா ராஜ்யபாரம் பண்ணார் 40 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சாலமோன் சூப்பரா துவங்குறாரு, ஆனா முடிவு சரியா முடிக்கல. ஏன் சவுலால சாலமோனால செய்ய முடியாதத தாவீதை கொண்டு தேவன் நேர்த்தியா செஞ்சார். அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் இருக்கு, அவர் நேர்த்தியாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் செஞ்சது ராஜா தான், ராஜாவுடைய பணி, ஒரு அரசியல்ல தான் அவர் இருக்கிறார். ஆனா தேவனுடைய ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி நிறைவேற்றினார்னு அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் இருக்குது பிரீஸ். அப்போ பாரு, ஏன் இவங்க 2 பேரால செய்ய முடியாததை தாவீதால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, இதை குறிச்சு ஒரு தேவ மனிதர் பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை சொல்றேன் ப்ளீஸ். சவுல் ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு வாலிபன். எப்படிக்கா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கழுதையை தேடி போகும்போது சவுல் கூட வேலைக்காரங்க போறாங்க. அப்போ சவுல் வீட்டுல வேலைக்காரங்களா இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு தொழில் ஏதோ செய்யற ஒரு ஃபேமிலி. சாலமோன் ராஜாவா மாறும்போது ஒரு அரண்மனையில வளர்க்கப்படுற ஒரு கஷ்டமெல்லாம் சாலமோனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் தகப்பனுடைய வழியை கற்றுக்கொள்றார், நல்ல துவங்குறார் சாலமோன். ஆனா தாவீதோட வாழ்க்கையில மட்டும் அந்த இளம் பிராயத்துல நிறைய நெருக்கம் அவருக்கு இருந்துச்சு. எப்படின்னா, ஈசாய், அப்பா பேர் ஈசாய் தானே, அவங்க ஆடை மேய்க்கிறதுக்கு வேலைக்காரங்களை கூட வைக்க முடியல. தாவீது தான் ஆடை மேய்க்க போறார். அப்போ ஒரு சாதாரண குடும்பம். இன்னொரு தாவீது ரொம்ப இளமை வயதிலேயே தேவனால் அபிஷேகிக்கப்படுறார். எத்தனை வயசுலன்னா 19 வயசுல பிரீஸ். சரிங்கக்கா. எப்படிக்கா 19 வயசு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பைபிள்ல போட்டுக்கு 20 வயசுல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யுத்தத்துக்கு போனோம். 1 சாமுவேல் 16 அவர் ஈசாய் வீட்டுல வச்சு, தன்னுடைய வீட்டுல வச்சு சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்படுறார். 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை மீட் பண்ணார். அப்போ இவர் யுத்தத்துக்கு போகல, அண்ணனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க தான் போறார். அப்போ கிட்டத்தட்ட 19 வயசு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த சூழ்நிலையில ஆண்டவரால தாவீது அபிஷேகிக்கிற எண்ணெய சாமுவேல் அப்படியே ஊற்றார். யோசித்து பாரு, ஊற்றி அவர் அபிஷேகிக்கிறார். 19 வயசுல அபிஷேகிக்கப்பட்ட தாவீது உடனே ராஜாவா மாறி இருக்கலாம். ஆனா தேவன் 19 வயசுல அபிஷேகிச்சு, வசனம் தெளிவா சொல்லுது, 30 வயதா இருக்கும்போது தாவீது ராஜாவாக்கப்பட்டார். அப்ப கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டவர் ஒரு கடினமான ப்ராசஸ் அவன் வாழ்க்கையில வைக்கிறார். என்னன்னா, சவுல் ராஜாவானால துரத்தப்படுற சூழ்நிலை. என்ன, எப்பா காடு மேடு குகை எல்லா இடத்துலயும் துரத்தி, நல்ல சாப்பாடு இல்லாம, நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாம அப்படியே துரத்தியே போகிற வாழ்க்கை. இந்த 3 ராஜாக்களுடைய வாழ்க்கையில ஏன் தாவீதுடைய வாழ்க்கை வெற்றியா 40 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா, இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில தேவன் அந்த 10 ஆண்டு காலம் உருவாக்கின அந்த நாட்கள் தான். சரி, அவர் வீழ்ந்து போனார் பத்சேபாள் விஷயத்துல, உண்மைதான். ஆனா நாத்தான் அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு வீழ்த்து, எத்தனை முறை வீழ்ந்தாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவரை குறித்த தெளிவான அறிவு அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா, அந்த நெருக்கப்படுகிற நாட்கள் தான்.
அந்த உடைக்கப்பட்ட நாட்கள் தான் தாவீதை ஒரு சிறந்த கிங்கா மாத்திச்சு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை பிரீஸ். அதனால வாலிபர்களுடைய வாழ்க்கையில நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், எனக்கு வரங்கள் இருக்கு, நாளைக்கே நான் போய் முன்னாடி எல்லாரும் முன்னாடி பேசலாமே. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து கமர்ஷியல் வேர்ல்டுல எப்படி ஒரு வீடியோ போட்டா வியூஸ் போகுது, எப்படி ஃபேமஸா ஒரு மனுஷர் ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவரா இருப்பார் ஃபேமஸ் ஆவார், நடிகைகள் மாதிரி ஃபேமஸ் ஆவாங்க. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாலிபர்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம், எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு வரம் இருக்கு, நானும் 4 பேர் முன்னாடி நிற்கும் போது அது வந்து சமூக வலைதளங்கள் மூலம் நான் ஈஸியா என்ன செய்யணும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தவறு இல்லை. ஆனா உண்மையா நம்ம தேவனுடைய கரத்துல தாவீதை போல தாவீதுக்கு அபிஷேகம் கிடைச்சோன்னே ராஜாவாகலையே, இல்ல அத போலதான் ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, மகனே தாவீது உனக்கு அபிஷேகம் மட்டும் ராஜாவாகிறதுக்கான தகுதி இல்ல, நான் உருவாக்குற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு அபிஷேகமும் வரங்கள் மட்டும் நமக்கு வந்து ஊழியத்துல உடனே நான் 4 மைக் எடுத்துட்டு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு நினைக்கவே கூடாது பிரீஸ். அது வந்து சீக்கிரத்துல ஒரு உயர்வை கொடுத்து நம்மளை பெருமையில விழுத்தனே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற பாவம் பெருமைங்கிறது தான். ஈஸியா பெருமையா, இது என் கையின் பலம், நான் கட்டின மகாபாபிலோன் அப்படிங்கிற எண்ணம் ஈஸியா வந்துடும் பிரீஸ். அதனாலதான் ஆண்டவர் பலவிதமான ப்ராசஸ்ல கொண்டு போய் உயர்ந்த இடத்துக்கு வரும்போது தெரியும், இது என்னால உண்டானதில்லை, இது ஆண்டவருடைய ஈவு, அவருடைய காரியம், என்னிடத்துல தகுதி ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருடைய கிருபை, முற்றுமுடிய அவருடைய கிருபை அப்படிங்கிறத சார்ந்து கொள்ளும்போது எவ்வளோ பெரிய பெரிய உயர்வுகள் வந்தாலும் சரி நம்ம நிச்சயமா அந்த இடத்துல நிலைச்சிருக்க முடியும் பிரீஸ். எக்ஸாம்பிளுக்கு பாரு, ஜீசஸ் கூட 30 வயசு வரைக்கும் எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க பரிசேயர்கள் போர் அடிக்கிற பிரசங்கத்தை எவ்ரி சாட்டர்டே பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, பரிசேயர்கள் போர் அடிக்கிற பிரசங்கத்தை தான் செஞ்சிருப்பாங்க. ஆண்டவர் நினைச்சிட்டேன், இந்த இடத்துல மட்டும் நம்மளை விட்டுருந்தா, நமக்கு எவ்வளோ ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அவருக்கு தான் சிறு வயதிலே போதகர்களோடு உட்கார்ந்து பேசுறாருல அப்படின்னு ஒரு கை காலம் துருன்னு வந்துச்சான்னா பைபிள்ல இல்ல. 30 வருஷம் பரிசேயருடைய போர் அடிக்கிற செய்தியை கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். தேவன் அவருக்காக நியமித்த காலம் வந்த போது 3.5 வருஷம் ஊழியத்தை நேர்த்தியா செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜீவனுள்ள தேவனா நம்ம மத்தியில இருக்கிறார் இல்ல பிரீஸ். அந்த 30 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்லயும் 30 இயர்ஸ் தான் உயர்வுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா யோசேப்பு 30 வயசுல, தாவீது 30 வயசுல, இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழியத்துக்கு வர்றாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம ஒரு மெச்சூர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாங்க பிரீஸ். ஆனா அது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா தேவன் உயர்த்துவார். உங்களை என்னை உயர்த்துறதுதானே ஆண்டவருடைய ஆசை இல்ல. நிச்சயமா உயர்த்துவார், வரங்களை தருவார், அபிஷேகத்தை தருவார். அது நமக்கும் ஆசையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதன் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, தாவீதை ஆண்டவர் ராஜாவா உயர்த்துறதுக்கு முன்னாடி பல இடுக்கமான பாத வழியா ஆண்டவர் நடத்ததுனாலதான் ராஜான்ற ஸ்தானத்துல கடைசி வரைக்கும் வெற்றியுள்ள ஒரு ஓட்டத்தை வந்து தாவீதால ஓட முடிஞ்சுக்கா. அதே மாதிரிதான் நம்ம அந்த வாலிப காலத்துல இம்மீடியட்டா நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் உயர்த்துற காலம் வரைக்கும் அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சூப்பரா நீங்க சொன்னீங்கக்கா. ஆமா பிரேஸ். தாவீது கூட 19 வயசுல நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ராஜா அந்த சிம்மாசனத்தையே அவர் குறிக்கோளா வைக்கவே இல்லை பிரேஸ். நம்மளை உயரணும் அப்படிங்கிறதே ஒரு கிறிஸ்தவ சிந்தை இல்லை. நமக்கு வந்து உலகத்திலேயே எல்லாமே கிடைச்சிரும்னு ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கல. நமக்கு உலகத்துல எல்லா கண்களுக்கு முன்பாக தேவனுக்கு ஒரு மனுஷனை உயர்த்துறது லேசான காரியம். ஆனா உயர்வு மேல நம்முடைய கண்ணீர் எப்பயுமே இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயன்படணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கணும். இந்த நோக்கம் நமக்கு இருக்கும்போது தேவன் உயர்த்தினா அது ஒரு பெருசாலாம் அது ஒரு நோக்கமா தெரியாது. தாவீது அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லா காடா இருந்ததே ஒழிய ஃபோக்கஸ் ஃபுல்லா சவுல் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனமா இல்லவே இல்லை. ரொம்ப அழகா சொல்றீங்கக்கா. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து உயர்வுகள், பெரிய ஸ்தானம் இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் வந்து ஆண்டவர் மேல இருக்கணும். அப்ப நிச்சயமா எல்லாமே சூப்பரா முடிஞ்சது. நிச்சயமா கேளாத ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் கேளாத எல்லாத்தையும் தந்துருவார். என்னங்க, இன்னைக்கும் உங்களோட வாழ்க்கையிலயும் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கா? அக்கா சொன்ன மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே உயர்வுகள் மேலேயும் பதவிகள் மேலேயும் இல்லாம உங்களோட எல்லா ஃபோக்கஸையும் ஆண்டவர் மேல வைங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களை உயர்த்துறது அவருக்கு எளிதான காரியம். வாலிப காலத்துல எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா பெரிய உயர்வுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதுல சந்தேகமே இல்லைங்க. ஓகே பிரீஸ், இதை பார்த்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிடலாமா? எல்லாம் கண்ணை மூடி
நம்பிக்கையோட நம்முடைய ஃபோக்கஸ் காடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு இருதயமுள்ள ஒரு வாலிப பெண்ணா, ஒரு வாலிபனா என்னை மாற்றுங்கப்பா. உலகம் என்னுடைய கண்ணை ஃபுல்லா நிறைக்க கூடாது, நீங்க நிறைங்க அப்படின்னு சொல்லி ஆசையா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடிக்கொள்வோம். அன்பின் பிதாவே, இந்த நேரத்துல தாவீதுடைய வாழ்க்கையின் மூலம் என்னோடு எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, உயர்வுகள் ஆண்டவரே, அது உமக்கு லேசான காரியம். எந்த மனுஷனையும் உயர்த்துவது உமக்கு எளிது சுவாமி. ஆனா அந்த உயர்வுகள் மேல எங்களுடைய கண்கள் பதிய வேண்டாம்ப்பா. உங்க மேல எங்களுடைய கண்கள் பதியும்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சிந்தை உண்டாகட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருந்தான். நாங்களும் உமக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாய், உங்க ராஜ்யத்தை கட்டும்படியாய் அவர்கள் வாழ்க்கை இருக்கும்போது அவர்கள் கேளாத எல்லா காரியத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தது போல கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. அவருடைய எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே குறைவுகளோடு இருந்தாங்களோ அங்கெல்லாம் நிறைவான ஆசீர்வாதம் அவர்களை நிரப்பட்டும். மனிதர்கள் ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரே சிறுமைப்பட்டு நின்றாங்களோ அங்கெல்லாம் நீங்க அவங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துவீராக. உடைய கரத்திரங்களை தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.